ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டின் இறுதிக்குள்ளதாக வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மளோட பேசுவாராக. முதலாவது பாடல் வசந்தா ஆண்டி ஃப்ரம் கோயம்புத்தூர், அவங்க ஒரு பிகினிங் பாடல் பாடுவாங்க. அதை தொடர்ந்து வருகிறவர்கள் ஒவ்வொரு ஒரு பாடல் பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளாக போக போகிறோம். ஆண்டி, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண்டி. ஓப்பனிங் பிரேயர் முடிஞ்சிருச்சா பிரதர்? இல்ல பிரதர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டி. அவங்க வர ஜாயின் பண்ணிக்குவாங்க. கர்த்தாவே சூத்திரம் சூத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கடந்த வருடத்தில் அப்பா எங்களை கண்ணின் மணி போல காத்து கொண்டு வந்த எங்கள் தெய்வமே அப்பா, ஆண்டவரே, நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை மூடி சூட்டியப்பா, எல்லா தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி காத்த என் தேவனே, நீர் நடத்தி வந்த கிருபைகளை எண்ணி அப்பாமை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களை ஒரு விஷயம் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, இந்த ஆராதனை கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே அப்பா என் தேவனே உமக்கு உகந்த காணிக்கையாக சுகந்த வாசனையாக நீர் முகர்ந்து மகிழத்தக்கதான கிருபைகளை கர்த்தாவே நீர் தரும்படிக்காய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படிக்காய் ஆண்டவரே நீர் நடத்தி வந்த அப்பா பாதைகளை எண்ணி ஆண்டவரே அப்பா நீர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்த கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் நன்றி பலிகளை என் தேவன் ஏற்றுக்கொள்ளுவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடி கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடி கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே.
ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்தே வைத்தீரே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்தே வைத்தீரே. நீரென் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரென் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போ ஒரு பாடல் பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதாக போக போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். ஆண்டின் இறுதிகளிலே இன்று வரை நம் ஜீவனோடு இருக்கிறோம். கடந்த வாரங்களை பார்த்தோம். பாதாளம் உண்மை துதியாது, மரணம் உண்மை உயர்த்தாதுன்னு சொல்லிட்டு காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த ஒரு பாடல் பாடிட்டு நம்ம கர்த்தருக்குள்ள வார்த்தைக்குள்ளதாக கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு கரோக்கி இல்லாம நம்ம நேரம் கம்மியா இருக்கிறதுனால டேரக்டா பாட ஆரம்பிக்கிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்ற பாடலை நம்ம ஒரு மனமா 2-3 பேர் கூடி இருக்கிற கூடுகளே நம்ம கர்த்தரை துதித்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன்.
எங்கள் தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ, என்னை பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. உந்தன் கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தேன், எனக்காக உயிர்த்தேன், எனக்காய் மீண்டும் வருவேன். ஆமென். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, என்னை காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தில் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ, பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ, பூரண சுகமாக்கி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீ, முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீ, சாத்தானை ஜெயித்து விட்டீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளாக போக போகிறோம். ஒரு மனதோடு நம்ம ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளாக நம்ம கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உம்மை துதிக்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக
நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வர தடைபட்டு இருக்கிற ஆத்துமாக்களை தேவன் தாமே அழைத்து கொண்டு வாருங்க. தடைகள் நீங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும். ஓ ஸ்தோத்திரம், உபத்திரவங்கள் நீங்கட்டும் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, நீர் சிருஷ்டித்த இந்த மனுஷன், இந்த மனுஷி இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வேளையிலே பரிசுத்தமாக நாங்கள் கரை திரை அற்றவர்களாக பரிசுத்தத்தோடு ஜீவிக்கும்படியாக தேவ ஆவியானவர் இந்த கூடுகைகளை இடைபடுவீராக தகப்பனே. வார்த்தைகள் வெளிப்படட்டும் தகப்பனே. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிப்பவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வழி குறுகலாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்களும் அதன் வழியாய் பிரவேசிப்பவர்களும் சிலராய் இருக்கிறார்கள் தகப்பனே. நாங்கள் பரலோகத்திற்கு போகும்படியாக உம்முடைய வருகையிலே நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக திரள் கூட்டத்தை இடத்தில் அழைத்து போடும்படியாக நீர் கொடுத்த இந்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ரத்தத்தை முத்தரிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பலத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய ஐஸ்வர்யத்தை, உம்முடைய சமாதானத்தை இவர்கள் மீது நீர் பொழிந்து கொடுத்து தகப்பனே. ஹல்லேலூயா. கேட்கிற செவிகள், இதை யூடியூப்ல கேட்க போகிறவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் தேவனுடைய சத்தம் இவருடைய இருதயத்தை மாற்றி எடுத்து உலக கவலைகளில் இருந்தும், உலக பலவீனத்தில் இருந்தும், உலக சோர்வுகளில் இருந்தும் ஒரு விடுதலையை கொடுங்க தகப்பனே. பிதாவே, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு இன்றைய வார்த்தைக்குள்ளதாக நம்ம கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். இந்த விதம் நம்ம இன்றைய வேதத்தினுடைய ஒரு வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கடந்த வாரங்கள்ல பார்த்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்குள்ளதான் நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த வாரங்கள் நம்ம கொடுக்கப்பட்ட வசனம்னா, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குறவங்களுடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. செத்து போயாச்சுன்னா பைபிள் படிக்க முடியாது. மரணம் தன்னுடைய ஜீவன் போயிடுச்சுன்னா அவன் தன்னுடைய நாவினால் துதிக்க முடியாது. அவன் செத்த பிணம். பாதாளத்துக்குள்ள போனாலும் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆனா நீங்களும் நாங்களும் நம்மளும் இப்ப உயிரோடு ஜீவனோடு இருக்கும் போது அவரை துதிப்பணும், அவரை மேன்மைப்படுத்தணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, இக்கட்டுகள் சூழல் இருந்தாலும், மரண கண்ணிகள் நம்மளை பயன்படுத்தினாலும் ஒன்று நிச்சயம், அவரை துதிப்பதை நாங்கள் விடமாட்டோம், அவரை பற்றி கொள்வதை நாங்கள் விடமாட்டோம். அவரை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அவர் எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ நெருப்புல போட போகும்போது அவங்க சொல்றாங்க, எங்களை இந்த தீக்குள்ள போட்டாலும் நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம். இந்த தீயிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு என் தேவன் வல்லவராயிருக்கார். அவர் தப்பு வைக்கலாட்டிலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இதிலும் மேலான ஒரு திட்டம் இருக்கு, இதிலும் மேலான ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்குள்ள போகணும் ஒரு நிச்சயத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 38 குறிச்சு பார்த்தோம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி மூலமா தான் ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு கூட 15 ஆண்டுகளை கூட்டுவேன் என்று சொல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறான். அதுக்கப்புறமா அவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தையும், அவன் சுகப்புறமா திரும்பி அழுகிற வேளையில, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில அவன் கேட்டது என்னன்னா, உங்களுடைய பார்வைக்கு நான் அருமையா இருந்தேன்னு தன்னுடைய மாம்சீக ஜீவத்துல சொல்றான். ஆனால் கர்த்தர் அந்த ஆயுட்காலத்தை கூட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றான், நான் பாவியாய் இருக்கிற மனுஷன். நமக்கு நிறைய பேர் எப்படின்னா, நான் பரிசுத்தமா ஜீவிக்கிறேன், நான் யோக்கியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்றான்னா, ஒரு பெருமையின் ஆவிய உள்ள போடுறான். அந்த பெருமையை உடைச்சு எரியணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் சந்நிதியில அனுதினமும் அழணும். கர்த்தர் சந்நிதியில நம்ம என்ன பண்ணா, நம்முடைய பாவங்கள், தாயின் கருவில உருவான எல்லா மனுஷனும் பாவியா இருக்கிறான். ஆனா நம்ம அனுதினமும் அவர் சந்நிதியில அழுது அவரோடு கூட நம்முடைய உறவை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். We have to renew our faith to God. நம்ம அவர் சந்நிதியில அழுதுகிட்டே இருக்கணும், அவரை துதித்துக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். வேற என்னத்தை அவர் உங்ககிட்ட என்கிட்ட கேட்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஜெபிச்ச உடனே கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ண விட்டு மிஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதற்காக சவுல் தீர்க்கதரிசிக்கு
கர்த்தர் தீர்க்க தரிசனத்தினாலோ ஊரிமினாலோ சொப்பனத்தினாலோ அவனுக்கு பதில் கொடுக்கப்படல. அவனுடைய எதிரிகள் பெலிஸ்தியர்கள் சுத்தி வந்து நிக்கிறாங்க, போர் புரியர் நிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வார்த்தையும் கிடைக்கணும். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எதற்காக கர்த்தர் அவனுக்கு அந்த உத்தரவு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லுகிறது. சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக, உன் சந்ததிக்கு விரோதமாக, உன் குடும்பத்தின் காரியத்திற்கு விரோதமாக, உன்னுடைய வாழ்வின் உயர்வுக்கு விரோதமாக, உன் பொருளாதார ரீதிகளிலே நீ உயர்த்தப்படுவதற்கு விரோதமாக, நீ ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு விரோதமாக, உன் சமாதானத்தை குலைக்கிறதுக்கு விரோதமாக இன்று அநேக அமலேக்கிய ஆவிகள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, அமலேக்கிய நீ வெட்டி அழிச்சிரு. அவனை அந்த இடத்துல கொழுமையா என்ன இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமா இல்ல இருந்தாலும் சரி, அதை என் பார்வைக்குள்ள கொண்டு வரது எல்லாத்தையும் தீயரிச்சு சுட்டரிச்சு போடு, அந்த ராஜாவை துண்டித்து போடு. அமலேக்கின் ராஜாவன்னு ஒரு தரிசனத்தையும் ஒரு வாக்கு தத்தத்தையும் சாமுவேல் மூலமாய் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை சவுல் மீறுகிறான். கண்ணுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, தங்க இருக்க மக்கள் தன்னை ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்து அந்த காணிக்கையெல்லாம் கர்த்தருக்கு படைக்கணும்னு சொல்லுவோம்னா சவுல் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு சாமுவேல்ட்ட சொல்றாரு, சவுல ராஜா வாக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாரு. ஐயோ எதுவும் பண்ணிடா பண்ணிட்டு ஓடி அடிச்சு சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா சவுல்ட்ட ஓடி வந்து கேட்கிறாரு, ஏன் என்ன பண்ணி வச்ச நீ? கர்த்தருடைய ஆவி எனக்கு அங்க சொல்லும் போது, இல்ல அந்த அந்த காடெல்லாம் இத்தனைக்கும் மறைச்சுதான் பேசுறான், ஏதோ ஆட்டு சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு சாமுவேல் சவுல்ட்ட கேட்கும்போது சொல்றான், இல்ல அதெல்லாம் கொழுமையா இருந்துச்சு, அதனால அதை பலியிடும்படியா கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கிறான். தேவ பிள்ளையே, அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமே அவருக்கு பிரியமா இருக்குமே அல்லாமல், உலகத்துல நீங்கள் செலுத்துகிற காணிக்கையோ, நீ உலகத்துல நீங்கள் கொடுக்கிற தகன பலிகளோ ரத்தங்களோ இதன் மேல் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. கர்த்தர் கைவிட்டுட்டார். அப்பதான் அவன் பாக்குறான், எப்ப ஏதாவது சொப்பன சொல்ற குறி சொல்ற ஆவி இருக்கிற ஏதாவது பிசாசுடைய காரியத்துல இருக்கிற அந்த அஞ்சனம் பாக்குற யாராவது தேடுங்க சொல்லும் போதுதான் அப்ப அவங்களுடைய ஊழியக்காரர்கள் தேடி வந்து 1 சாமுவேல் 28:7 சொல்றாரு, எந்த ஊரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்ப அந்த ஸ்திரீட்ட போய் குறி கேட்கும் போது சொல்றான், அந்த ஸ்திரீ கேட்கிற உங்களுக்கு யாரை எழுப்பி வர பண்ணணும். அந்த டிஸ்கஷன் எல்லாமே போன வாரம் பார்த்தோம். நம்ம ஹெவன்லி பாத் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா போன வாரத்துடைய மெசேஜ் லிங்க், அந்த வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டபிள் வீடியோஸ் நம்ம டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க கூடுதல கலந்து கொள்ள முடியல, எனக்கு வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைய நீங்க அதுல கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஸ்திரீ உமக்கு யார எழும்பி வர சொன்னா சாமுவேலை எழும்பி வர பண்ணுங்கிறா. பாதாளத்திலிருந்து சாமுவேல் எழும்பி வந்துட்டு சொல்றாரு, இப்ப கர்த்தரே கைவிட்டாருன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லி பாதாளத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவது ஒரு விஷயம் என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க கோராரின் புத்திரர்கள் என்ன பண்றாங்க, மோசையோடும் ஆரோனோடும் சண்டை போடுறாங்க. இவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா லேவி கோத்திரத்தின் பதவி, ஆசாரிய பதவி, பாஸ்டர்னு ஒரு டிக்னிட்டி கொடுக்கப்பட்டு ஒரு உயர் பதவிகள் கொடுக்கப்பட்டு அதை ஸ்பீச் பண்ணது மாத்திரம் இல்லாம அவர்களுக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி, இந்த கோராரின் புத்திரர்களையும் ரூபன் கோத்திரத்திலும் ஒரு பெருமையின் ஆவி, ஒரு பெருமையின் ஆவி உள்ள பூந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா ஒரு 250 பேரை எழுப்பி விட்டு அவர்களுக்கு விரோதமா சண்டை போட வராங்க. அப்பதான் மோசே சொன்ன வார்த்தை, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கு போட்டதனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். இப்படி தேவ மனுஷன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும் போதே பூமி 2ஆ பிளந்து இந்த கோரார இருக்கும், அவங்களுக்குள்ள அந்த சொத்துக்கள் பத்துக்கள் அவங்களோட உடன்படிக்கைகள் வீடுகள் எல்லாத்தையும் அவளோடு இருந்த 250 மனுஷர்களையும் உயிரோட விழுங்கு போட்டதுன்னு பார்த்தோம். தேவ பிள்ளை, சோர்ந்து போகாதே, தைரியம் உள்ளவனாயிரு. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் நொறுங்குண்டு போவான் என்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
கடந்த வாரம் முடிக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம், வரும் காலங்கள்ல ஜீவனோடு இருந்தால் கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் நாம் தியானிக்க போதுனா இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை எப்படி ஜெயமாவினார், மரித்தவர்களை எப்படி உயிரோடு எழுப்பினார் சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நேரம் அதிகமா போறதுனால நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் டீவியேஷன் ஆகிறதுனாலையும் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு குறுகலான ஒரே ஒரு இன்சிடென்ட் லாசருவை மாத்திரம் எடுத்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அது நன்றா இருக்கும் என்றதுனாலே இயேசு கிறிஸ்துவை பத்தி சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் கடைசியா லாசருவை குறித்து ஆவியானவர் கூட பேச போகிறார். இந்த வார்த்தை தேவ ஆவியானுடைய பிள்ளைகளுடைய தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை சிந்தனையும் சுத்திகரித்து ஆவியிலே பலப்படுத்த போகிறார். நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. மரணத்தின் கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் தகப்பனே. மரணத்தை குறித்த பயங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும் தகப்பனே. ஒன்று நிச்சயம், இங்கு நாங்க மரித்தா தேவனிடத்திலே போவோம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு வாழத்தக்கதாக தேவ ஆவியானவரை வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் தகப்பன். குமாரனே பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பன். ஆமென், ஆமென், ஆமென். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த இதுல நம்ம இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை குறித்தும் அவர் பிறப்பை குறித்தும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, வானத்துல நட்சத்திரங்கள் தோன்றதை பார்த்து இந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க, விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். அவங்க என்ன பண்றாங்க, வானத்துல நட்சத்திரம் தோன்றுன்னா ஏதோ ஒரு புதிய காரியம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏரோதின் அரண்மனைக்கு போகிறார்கள். அங்க போய் ராஜா கேக்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கேன்னு கேக்குறாங்க. ராஜா ஸ்டன் ஆயிடுறாரு. நிறைய வேலைகள்ல தேவ பிள்ளைகளை நம்ம என்ன யோசிக்கிறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்குள்ள என்ன சிந்தனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, if I need anything I have to call some other pastor. சில மனுஷர்களை சார்ந்து ஓடுகிற சூழ்நிலைக்கு இருக்கிறோம். ஒன்று செய் தேவ பிள்ளையே, உன் முழங்காலை உன் வீட்டுக்குள்ளே முழக்கும் போது கர்த்தர் தீர்க்க தரிசிகளுக்கு பேசி அவர்கள் உங்களுக்கு அழைப்பை தொடுக்க செய்வார். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். மனுஷனை ஜெபிக்கிறதுக்காக போன் பண்றது நல்லதுதான், நல்ல விஷயம்தான், அது தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தையும் என்ன பண்றோம்னா அந்த மனுஷன் மூலமாய் கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும்னு யோசிக்கிறோம். நம்முடைய தேவனுக்கு புரோக்கர்கள் தேவையில்லை. There is no intermediate between you and God, you and me and God. எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பாதபடியா எந்த ஒரு மனுஷனும் இருக்க தேவையில்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு தொடர்புல பாதபடியா இருக்க தேவை கிடையாது. ஆனால் எதற்காக நம்ம இந்த கூடுகையில வந்திருக்கோம்னா, கர்த்தர் இதன் மூலமாக சில காரியங்களை என்கிட்ட பேசுவார். எதற்காக நம்ம ஆலயத்திற்கு போகிறோம் கேட்டீங்கன்னா, அதன் மூலமாக கர்த்தர் சில வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே நான் யூகிக்கிற காரியங்கள்ல இருந்து சில வார்த்தை என்னோடு பேசும் என்கிற காரணத்துக்காக தான் போறோம். இதே சாஸ்திரிகள் ஏரோதுட்ட போய் கேட்டோம்னா, ஏரோது என்ன பண்றான்னா கூட்டு விசாரிச்சு பாக்குறாங்க, ஒண்ணுமே நம்மகிட்ட குழந்தைய பிறக்கலையே. அப்போ யூதருக்கு ராஜா பிறக்கிறான்னா அது நல்ல செய்தி. யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. ஆனா அந்த ராஜரீகத்துல தங்களுடைய பதவியை காத்து கொண்டோம், தான் சந்ததி மட்டும் ஆளணும்னு ஒரு ஆணவத்தில் இருக்கிற அந்த ஏரோதனுடைய ஆவி இந்த சபைகளுக்குள்ளும் உள்ள புகுந்த ஆடு தேவ பிள்ளைய. எனக்கு அப்புறம் என் பிள்ளை, என் பிள்ளைக்கு என் பிள்ளை. கர்த்தர் நிர்ணயித்து கர்த்தர் அழைத்த அழைப்பை விட்டு உலக பொருளாதாரத்தின் கீரியாக உலக பொருளாதாரத்தை மையமாக கொண்டு என்ன பண்றான்னா, இந்த சபையில இவ்வளவு வருமானம் வருது, எனக்கு அப்புறமா என் பையன் தான் வரும். கர்த்தர் சொல்லல, இவர்களா நிர்ணயித்திருக்கிறார்கள். அத்தகைய சபையை விட்டு விலகி ஓடு, அத்தகையோடு கூட நீ இடைபடாத. வசனம் சொல்லுது, கூடுமானால் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புத அடையாளங்கள் செய்வார்கள். அற்புத அடையாளத்தை நம்பி ஓடாத. தேவ வார்த்தை எங்க வருகிறது, தேவ சித்தம் எங்க வெளிப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை எங்க என்ன நொறுக்குது, தேவனுடைய வார்த்தை என்ன எங்க ஒழுங்குபடுத்துகிறது. பொருளாதாரத்தை குறித்து அல்ல, தேவனுடைய ரத்தத்தை குறித்தும் அவருடைய திட்டத்தை குறித்தும் அவருடைய பரதேசிக்குள்ள போகிற வழியை குறித்தும் பிரசங்கிக்கிற சபையை தேடு, ஓடு தேவ பிள்ளை. இந்த ஏரோது ராஜா என்ன பண்றான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா,
செய்தியை கேள்விப்படுறான். ஏரோதின் மரணம் பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்துக்கு விலகி சொப்பனத்தில் உரைக்கப்பட்டு யோசேப்பு என்ன பண்றான்னா, மரியாளையும் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் அதையும் இயேசு கிறிஸ்துவையும் கூட்டிட்டு என்ன பண்றாருன்னா எகிப்துக்கு ஓடி போறார். அந்த இடத்துலதான் 15ஆம் வசனம் சொல்லுது, ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எல்லாமே ப்ரீ பிளான்ட். கர்த்தர் அவர் வருகிறதுக்கு முன்பதாக உலகத்தில் என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கும், என்ன காரியங்கள் நிகழும் என்பதை தெளிவும் திஷ்டாந்தமா எழுதியிருக்கிறார். கொள்ள நோய்கள் வரும், பூமி எதிர்ச்சிகள் வரும், இயற்கை சீற்றங்கள் வரும். இதெல்லாம் கர்த்தர் வருவதற்கு முன்பாக ஒரு அடையாளமே தவிர இதற்கு மேலான ஒரு காரியமும் இருக்கிறது. அதுதான் 2ஆம் வருகைக்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று அதை குறித்து நாம் வரும் காலங்களை சிந்திக்க போகிறோம். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறப்புல இருந்தே நடக்க ஆரம்பிக்குது. இப்ப ஏரோது பார்க்கலாம், சாஸ்திரிகள்கிட்ட வஞ்சனமா சூழ்ச்சியா பேசி குழந்தை இருக்கிற ஸ்தலத்தை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க, நானும் குழந்தை என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிக்கணும், குழந்தைக்கு பொக்கிஷத்தை கொடுக்கணும்னு வஞ்சகப்படுத்தி அனுப்புறான். ஆனால் அந்த சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அவன்கிட்ட போகாதீங்க, வேற வழியா போயிருங்கன்னு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சாஸ்திரிகள் ராஜாவோட சொல்லாம ஓடி போயிட்டாங்க. இத கேட்ட உடனே அவனுக்கு ஒரு கோபம். தேவ பிள்ளை, இன்னைக்கு அநேக மனுஷர்கள் வஞ்சகத்தினால் பேசுறது நல்லா இருக்கும், ஜாக்கிரதையா இருந்து கொள்ளணும். அவர்கள் தங்களுடைய நய வசனிப்புனால் உங்கள்கிட்ட பேசுவாங்க, வஞ்சனையா பேசுவாங்க, காரியத்தை எப்படியாவது நடச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கூக்குரல் அடிப்பாங்க, அவ்வளவு சீஞ்சா அடிப்பாங்க. ஜாக்கிரதையா இருந்து கொள்ளு. அவன் ரொம்ப கோவப்பட்டு ஏரோது என்ன பண்றான், குழந்தை எங்க பிறக்கும், என்ன விஷயம் நடக்குங்கிற ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அப்பதான் இயேசு கிறிஸ்துவான பிறந்ததுக்கனால சம்பவிச்சனா பெத்லகேமிலும் அதன் சகல எல்லையிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். He was killed. அவன் 2 வயதுக்குட்ட மேல் பேபிஸ் எல்லாமே கொலை பண்ணிட்டான். அப்பதான் வசனம் சொல்லுது, புலம்புலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுங்க கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவை இல்லாதபடியால் ஆறுதல் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து பிறப்பார், அவர் பிறக்கிற நற்செய்தியை கேள்விப்படுவார்கள். ஆனாலும் அந்த சந்தோஷத்தை கொண்டாட விடாதபடியாய் ஏரோது ராஜாவின் இருதயத்திற்குள்ளாக சத்துரு நுழைந்து ஒரு பெருமையின் ஆவியை கொடுக்கப்பட்டு கர்த்தர் பிறந்தார் என்கிற செய்தியின் மன மகிழ்ச்சியை அனுபவிக்க விடாமல் அவர் பிறந்த ஸ்தலத்திலும் பெத்லகேமிலும் அதை சுத்தி இருந்த பட்டணத்திலும் என்ன சம்பவிச்சதுன்னா மரணம் சம்பவிச்சது. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது என்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எழுதப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தையை குறித்து அந்த மக்கள் துதிக்கப்படாமல், அந்த வார்த்தை குறித்து அவர்கள் தியானிக்க விடாமல் என்ன பண்ணானா பிசாசு அவன் தன் கிரியை செய்து கொண்டே இருந்தான். ஏரோது இறந்துட்டான். கர்த்தருடைய தூது என்ன பண்ணா யோசேப்புக்கு எகிப்துல சொப்பனமா கலப்பட்டு, நேப்பா நீ எழுந்து என்ன பண்ணுது, பிள்ளைய அதன் தாயை கூட்டிட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளைய கொல்ல நினைச்சவன் செத்து போயிட்டான்ப்பா அப்படிங்கிறார். அப்ப யோசேப்பு என்ன பண்றான்னா எழுந்து மரியாளையும் இயேசுவையும் கூட்டி இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். அவன் பிரயாணப்பட்டு வந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா ஏரோதனுடைய மகனாகிய அர்கலேயு அவன் தான் அந்த தேசத்துக்கு திரும்பி அரசாளுகிறான்னு சொல்லிட்டு அங்க போகிறதுக்கு பயப்படுகிறான். தேவ பிள்ளை, சில காரியத்தை செய்ய விடாம, சில கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடாம பிசாசு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அநேகருக்குள்ளதாக போராட்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒன்று செய் தேவ பிள்ளை, முன்னானவளை பின்னானவளை மறந்து முன்னானவரை நோக்கி ஓடு. உன்னை அழைத்தவர் உண்மை இல்லவர், உன்னை சிருஷ்டித்தவர் உண்மை இல்லவர். அவர் கைவிட அவர் தேவன் அல்ல, அவர் மனம் மாற மனுஷன் அல்லவே.
பயத்தின் ஆவிகள் இப்பொழுது இங்கு வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து விலகி போவதாக. உங்களுடைய பயம் தேவனை குறித்தும் அவரை பற்றுதலை குறித்தும் அவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்யாதபடியாக அவருடைய ஆவி நமக்குள்ளே பயத்தை கொடுத்து கொண்டிருப்பதே அல்ல, அதை மாத்திரமே நாம் நம்ப வேண்டும். பிசாசின் கிரியைகளுக்கும் பிசாசினுடைய உலக பிராரம்ப காரியத்திற்கும் பயத்திலிருந்து ஒரு ஆவியானவர் ஒரு கட்டளையை ஒரு வெளிப்படுதலை இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆவி அகன்று போ என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து செபிக்கிறேன். விலகி போ. என் தேவ பிள்ளைகளையும் வார்த்தைகளையும் தியானிக்க விடாதபடியா கட்டுகிற ஆவியை இப்பொழுது அவர்களை விட்டு அகன்று போ. அப்பதான் என்ன பண்றாருன்னா, திரும்பியும் சொப்பனத்துல யோசேப்புக்கு தேவன் எச்சரிப்பு போட்டு கலிலேயா நாட்டின் புறங்களாய் விலகி போதானா. கலிலேயா எங்க இருக்குன்னா, இன்னைக்கு அந்த கலிலேயா இந்த தேசத்துல இருக்குது. கலிலேயாலனா கடலோர பகுதிகள். அங்க விலகி போய் நாசரேத் என்னும் ஊர்ல வந்து வாசம் பண்ணினான். எதற்காக நாசரேத் ஊர்ல வாசம் பண்ணானா, தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்டிருக்கு, இனிமேல் இவர் நசரேயர் என்னப்படுவார் என்கிற ஒரு வார்த்தை முன்னதாகவே நிர்ணயித்திருந்தார். அதுபோல் அவர் நசரேயன் எனப்பட்டார். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? அந்த பெயருக்கான அர்த்தம் தான் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் முதன்மையான இடத்திற்கு போகணும், எனக்கு ஒரு பிரியாரிட்டி கிடைக்கணும், என்ன எல்லாரும் பெருமையா பேசணும்னு பிசாசு பெருமையின் ஆவியும் பொருளாதாரத்துல முன்னேறின பொருளாதாரத்துல இச்சிக்கப்பட்டவர்களாயும் தேவ அழைப்பை மறந்தவர்களாயும் தூசரம் செய்கிறவர்களாயும் துன்மார்க்கத்தனமாய் ஜீவிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் சத்தியமாயிருக்கிறது. தேவர்களே, அவர் எதற்காக வந்தார்? அவர் எதற்காக சிலுவையில வேதனைப்பட்டார்? எதற்காக ரத்தம் சிந்தினார்? தன் சரீரத்துல அவர் அவ்வளவு வேதனைப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவனும் கெட்டு போகாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது. ஏன்பா உங்க ஏசப்பா வரான்னு சொல்ற, ராஜாதி ராஜாவா வரப்போறான்னு சொல்ற, இன்னும் வரலையே, இன்னும் நான் பார்க்கலையே, 2000 ஆண்டு ஆகி போச்சு, இன்னும் உங்க ஏசப்பா தூங்கிட்டு இருக்காரு. சில மனுஷர்கள் நக்கல் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனுஷா, நீ ரட்சிக்கப்படும்படியாதாப்பா அவருக்கு காலதாமதம் பண்றான். நீ நரகத்துக்கு போக கூடாது. கேட்டுல சிக்கலை பாதாளத்துக்குள்ள போயிட்டா, உன் குழுக்குள்ள இறங்கிட்டா, உன் ஜீவன் போயிருச்சுனா உனக்கு ரட்சிப்பை பத்தி நீ கேட்க முடியாது, நீ ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. இந்த குறுகிய கால வாழ்க்கைக்காக உன் நித்தியத்தை நீ இழந்து போயிடாத. உனக்காகவும் உன்னுடைய சந்ததிக்காகவும் என்னுடைய சந்ததிக்காகவும் நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்காகத்தான் அவர் வருகை தாமதிக்கிறது. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்தியத்தை சுதந்திரிக்கப்படாமே அவர் வருகை தாமதிக்கிறது. அப்ப இயேசுங்கிற பெயருக்கு ரட்சகர் என்று அர்த்தமா? மத்தேயு 1:21 சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யோசேப்புட்டையும் மரியாதையும் இந்த வார்த்தை குறித்து சொல்றாங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற பெயரின் அர்த்தம் ரட்சகர், இம்மானுவேலர், யெகோவா, எல்ஷடா. இம்மானுவேலர் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, இது கடைசி காலமா இருக்கிறது. கர்த்தர் வருகை அதி சீக்கிரத்தில் சம்பவிக்கும். அதை ஒருவனாலும் யூகிக்க முடியாது. அதை கர்த்தர் ஒருவர் தவிர வேறு எவனாலும் வேறு எந்த மனுஷனாலும் ஒரு தெளிவும் நிச்சயமாய் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் நம்மளை ரட்சிப்பதற்கு ஆகவே இந்த வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு என்ற பெயரின் அர்த்தம் ரட்சகர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். லூக்கா 2:2 சொல்லுது, தேவதூதன் அவர்களை நோக்கி, மேய்ப்பர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல தேவதூதன் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். There is no difference between the casteism. There is no difference between the religious. மனுஷனால உருவாக்கப்பட்டதான் இந்த ரிலிஜியஸ் எல்லாமே, மனுஷனால உருவாக்கப்பட்டதான் இந்த ஜாதி. இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த
சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பிறக்கும் போது மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எல்லா ஜனத்துக்கும். இவன் அவன் அவன் இவன் நான் உயர்ந்தவன் தாழ் எதுவுமே there is no different. எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. என்ன செய்தினா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் பெத்லகேம். பெத்லகேமிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை சொன்னார். அப்ப இயேசு எதற்காக வந்தார்? அவர் ரட்சகராக வந்தார், ரட்சிப்பதற்காக வந்தார். மத்தேயு 20:28 சொல்லுது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார், இப்ப நீங்க எனக்கு சர்வீஸ் பண்ண வேண்டாம், ஊழியம் கொள்ளும்படி. இன்னைக்கு நிறையவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பிரசங்கிக்க முற்படுகிறவர்கள் இயேசுவை போல மாறாமல் இயேசுடைய சுய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களா, இயேசுடைய அன்பும் இயேசுடைய தாழ்மையும் நம்முடைய பிதாவாகிய ரட்சகருடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாம ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யும்படி வராமல் ஊழியம் கொள்ளும்படி வர்றாங்க. ஊழியம் கொள்ளும்படினா என்ன, ஊழியம் செய்யும்படினா என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாங்க, மரிக்கிறதுக்கு முன்பதாக அங்க இருக்கிற சீடர்கள் எல்லாருடைய கால்களையும் கழுவுறார். அது ஊழியம் செய்கிறது. ஊழியம் கொள்ளும்படினா காலை வச்சுக்கிட்டு எல்லாரும் கழுவுங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதுல என் காலம் நீ கழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு சில சொல்றாங்க, ஐயோ நீர் எவ்வளவு பெரிய ஆளு. இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்கள் சொல்றாங்க, நீர் எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க என் காலத்துல உன் காலை நான் கழுவலன்னா பரதேசில உனக்கு இடம் இல்லைங்கிறார். அப்ப என் காலம் மாத்திரம் இல்ல, என் தலையையும் கழுவுங்கிறாங்க சீடர்கள் சிலர். அது யாருன்னு நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப போதும்பா, ரொம்ப அதிகமாலாம் நம்ம ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை, ஒன்னும் சொன்னா 10 செய்யறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கும் போது, அழைப்பை கொடுக்கும் போது அதை மனுஷர்களை நம்பி விட்டு விடுகிறது. நம்முடைய நம்பிக்கை எப்பவுமே, நம்முடைய விசுவாசம் எப்பவுமே கர்த்தரை சார்ந்துதான் இருக்கணும். உலகத்துல ஒருத்தர் மனுஷனை சார்ந்து, கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும். ஆனா கர்த்தருக்கு தான் முதன்மைத்துவத்தை கொடுக்கணும். ஊழியம் கொள்ளும்படி வரலங்க. தேவ பிள்ளையே, தேவ செய்தியை அறிவிக்கிற மனுஷா, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற மனுஷி, நீ ஊழியம் கொள்ளும்படி நீ அழைக்கப்படல, ஊழியம் செய்யும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். நிதானமாய் செயல்படு. மத்தேயு 18, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு சொல்றாருன்னா, பிறருக்காக செபிக்கணும், உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கணும், கஷ்டப்படுகிறவர்களுக்காக செபிக்கணும், தேவனை அறியாத புறஜாதி மக்களுக்காக, நம்முடைய உற்றார் உறவினருக்காக செபிக்கணும். அதத்தான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார். வசனம் ரொம்ப சொல்லாது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கூடுகையில நம்ம வந்திருக்கிறோம். நான் ஒரு ஆள், அங்கிட்ட நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய மனைவி அந்த கனெக்டிங் அத்தாரிட்டி அட்மின் நான் என் மனைவிட்ட கொடுத்துட்டேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது ஒருத்தர் சிலர் சொல்றாங்க, நாங்க வர்றதை நீங்க கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது அவருக்குடைய பயபக்தியில இருக்கும்போது நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். வந்திருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தா. எதற்காக 2 பேரை சொல்லணும்? திரும்பி சொல்லாரு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். Now we are going to talk about the God. We are going to experience the presence of God. இங்க நம்ம 2-3 பேர் சின்னதா கூடி கர்த்தருடைய வார்த்தை துதிக்கிறோம், கர்த்தருடைய விஷயத்தை தியானிக்கிறோம். வசனம் சொல்கிறது, அவருடைய பெயர்களை நான் ஞாபக புஸ்தகத்துல எழுதி இருக்கிறேன்னு சொல்கிறார்.
கர்த்தருடைய கைகளை ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி இருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாளின் நேரத்துல எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு கொடுத்தோம், எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம், எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம், அதை நம்ம அனுபவிச்சோங்கிறத அவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் குறித்து கொண்டே இருக்கிறார் தேவ பிள்ளை. எதற்காக இந்த 2 பேரை மட்டும் அவர் சொல்லணும்னா, கணவன் மனைவி இவர்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்திலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தார். If they have a problem in your life, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு சோர்வு இருக்கு, எனக்கு இந்த காரியத்துல ஒரு நிம்மதி வரலன்னா, மனைவியின் கைகளை பிடித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிச்சார். இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளோடு சேர்ந்து 2-3 பேர் சேர்ந்து கர்த்தர் இடத்துல உங்கள் பாரத்தை வைத்து ஜெபிப்பீர்களானா அதற்கான பலன் வெளியரங்கமாய் கிடைக்கும். நீங்கள் 2-3 பேரா ஒருமனப்பட்டிருக்கணும். இழுத்து பிடிச்சு வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. வாரியாலேயே ஜெபம் பண்ண என்ன நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது. தேவனுடைய அன்பை ருசிக்கும் விதமாய் அவர்களுக்கு புத்தி சொல்லணும். பணிவும் மனத்தாழ்மையும் இரக்கத்தோடு அவங்களுக்கு புத்தி சொல்லணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணா என்ன, கட்டாயப்படுத்துற என்ன, அவர்கள் தேவனுடைய அன்பு என்ன, ஒரு கட்டாயத்தினால ஃபாலோ பண்ணி அவர்கள் வழி விலகி போயிடுவார்கள். தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு காரியம் வேணும், ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்க 2 பேர் கணவன் மனைவி ஒரு மனமாய் ஒரு இருதயத்தோடு கர்த்தர் சந்நிதியில நீங்க கேட்கும் போது அதை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இப்ப இந்த இடத்துல 2 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒண்ணு சிமியோன், இரண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னாள். இந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா கர்த்தரை குறித்து சாட்சி சொன்னார்கள். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த சிமியோன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்க அப்படின்னா, அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கனாயும் இருந்தார். அவர் நீதிமான். அவர் எதற்காக, அவருக்கு வயசாயிருச்சு, அதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த சிமியோன் மேல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். என்ன ஒரு வார்த்தை இந்த சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். கடந்த வாரங்கள் கண்டினியூஸா தியானம் பண்ணிட்டு இருக்கோம். மரணத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்துவை குறித்து, நம்ம ரட்சகரை குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த சிமியோனுக்கு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எப்பா இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர வரைக்கும் நீ சாக மாட்ட, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமட மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் சும்மா கிடையாது. குடும்பத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரே, ஒரு தரிசனத்தை காட்டுங்கள் தகப்பனே. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம், ஒரு தரிசனத்தை, ஒரு வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவரே நீர் உண்டு என்பதை விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு அடையாள அற்புதத்தை இவர்கள் செவிகள் கேட்கும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தின் காரியங்கள் ஹல்லேலூயா மாற்றி திரிக்கிற அந்நிய ஆவியின் கிரியைகள் வரும் ஆண்டிலே அழிக்கப்பட போகுது. இதோ ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய வெளிச்சம் உலகத்தின் மீது உதிக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஒரு வெளிச்சம், ஒரு தரிசனம் ஹல்லேலூயா பூமியின் மீது விளங்க போகிறது. அது ஆராய்ச்சியாளர்களாய் யூகிக்க முடியாததாய் ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம் காலத்தின் காரியங்களை அவர்கள் யூகிக்க முடியாதவர்களாய் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாக ஒரு பெரிய வெளிச்சம் தேசத்திலே வரும் ஆண்டிலே காணப்பட போகிறது. தேவ பிள்ளையே, அதன் செய்திகளை அதன் வார்த்தைகளை உலகம் உங்களுக்கு அறிவிக்கும். மகிழ்ந்து களிகூறு. ஒரு வெளிச்சம், தேவ வெளிச்சம் உலகத்திலே வெளிப்பட போகிறது. தேவ பிள்ளையே, களிகூர்ந்து அகமகிழ்ந்து சந்தோஷித்து கெம்பீரி. தேவன் வெளிப்பட போகிறார். காரியங்கள் வெளிப்பட போகிறது. உலக இருதயம், மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போக போகிறது. அவனால் யூகிக்க விடாத விதமாய் அவன் சோர்ந்து போய் இது எப்படி சம்பவிக்கிறது என்று அறியாத விதமாய் அவன் சோர்ந்து போக போகிறார். ஒன்று பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, இது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிற அடையாளமாயிருக்கு. ஆவியானவர் சொல்கிறார், உலகம்
செயல்பட போகுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் உண்டு, ரட்சகர் உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தமக்கு இஷ்டமானவனை உயர்த்துகிறார், தமக்கு இஷ்டமில்லாத தூரம் எறிகிறார். இதோ ஆவியானவர் செய்கிறார். அடுத்த ஆண்டுல ஒரு வெளிச்சம் பூமியில வெளுக்க பார்த்துட்டு அந்த செய்திகளை நீங்க கேள்விப்படுவீர்கள். கர்த்தர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அப்பதான் ஆவியில ஏவுதனால யாரு? ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை ஏவுவார், நம்மளை சும்மா விடுக்க விட மாட்டார். சோர்ந்து இருக்கிற வேலையிலும், குடும்பத்தின் பாரங்களும், உபத்திரவங்களும், இன்னல்களும், இக்கட்டுகளும் நம்மளை சூழ்ந்து இருக்கிற வேலையிலும் அவருடைய ஆவி நம்மளை புதுப்பிக்கும், அவருடைய ஆவி நம்மளை ஏவிக்கிட்டே இருக்கும். இப்பதான் அந்த சிமியோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுதனால தேவாலயத்துக்கு பிரயாணப்பட்டு வாரான். நியாயப்பிரமாணத்து கட்டளைப்படி இயேசு கிறிஸ்துவானவருடைய பேரை சொல்லி புறாவையாவது குஞ்சாவது பலியிடணுங்கிறதுக்காக இவர்கள் தேவாலயத்துக்கு புறப்பட்டு வராங்க. யாரு? இயேசுடைய தாயும் தகப்பன்மாரும். அந்த இடத்துல வச்சு இயேசு கிறிஸ்துவானவரை கையில ஏந்திக்கிட்டு இந்த சிமியோன் சொல்றான், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்திலே போக விடுகிறேன். ஹல்லேலூயா. அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு வயசானால் சாகிறதுக்கு கொஞ்சம் மடி. மலையாளத்துல மடின்னு கேட்டீங்க, தமிழ்ல மலையாள வார்த்தை மடின்னா மடின்னு கேட்டீங்கன்னா ஒரு பயம், ஒரு சோர்வு, கஷ்டம். அவன் இன்னும் கொஞ்ச நாள் ஜீவிக்கலாமான்னு தன் மரணத்தை குறித்த பயம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஆனா இந்த மனுஷனுக்கு, தேவ பிள்ளையை நல்லா பாருங்க, சிமியோன் என்ன பண்றான்னா, நான் மரணம் அடைய வேண்டும் ஏங்கிட்டு இருக்கிறான். அவன் தான் இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். No, now I don't need to live in this world. I have to go for the eternal life. நான் இப்பொழுது சமாதானத்தோடு கூட உங்களுடைய ஆவிக்குள்ள பிரவேசிப்பேன். நான் சமாதானத்தோடு இப்ப மரிக்க போறேன்னு சந்தோஷப்படுகிறார். தேவ பிள்ளைய கர்த்தரை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம், கர்த்தர் நம்ம இருதயத்துக்குள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டோம், கர்த்தரோடு கூட ஒரு பரிசுத்தத்தை நம்ம ஒரு அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு என்ன நினைக்கிறீங்க? எப்படா நான் இங்க விட்டு கர்த்தர்ட்ட போவேன். ஹல்லேலூயா. இங்க வாழ்றதுக்கு நம்ம அழைக்கப்படல, இங்க அப்படியே இப்படின்னு அதுக்கு நம்ம அழைக்கப்படல. பரலோகத்திற்கு போக முடியாது, கர்த்தர் நம்மளை உருவாக்கினார். அதனால சொல்றாரு, சமாதானத்தோடு போக முடிகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும், உடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாகும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். வார்த்தை சொல்லும்போதே அவர் ஒளி, அவர் எல்லா ஜனங்களுக்காகவும் ரட்சிக்க முடியாது நீ ஆயத்தம் பண்ணின ஒரு ரட்சகர். இந்த வார்த்தை, இந்த தேவ மனுஷன் ஒரு ஏஜ்டு பர்சன், சிமியோன் ஒரு 70-80 வயசுக்கு மேல இருக்கலாம். அப்படிப்பட்ட ஓல்டு பர்சன் அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு இந்த வார்த்தைய சொல்றத யோசேப்புடைய தாயாகிய மரியாளும் கேட்டோம்னா ஆச்சரியப்பட்டான். அதுக்கப்புறம் சிமியோன் அவர்களை ஆசீர்வதிச்சு அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி சொல்றாரு, அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேல் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாகிறதற்கும் இவர் நியமிக்கப்பட்டார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். மரியாளுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் சொல்றார். ஏன்னா இன்னைக்கு மரியாளை கடவுள் ஆகிட்டான். அதுக்காக அவர் கடவுள் கிடையாது, கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அவரை நாம் வணங்க கூடாது, அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு we have to give the respect. எப்படி 12 சீடர்களுக்கு நம்ம எப்படி ஒரு பிரியாரிட்டி, இவர்கள் தேவனுக்காக ஓடினவர்கள், இவர்கள் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு அவர்களை நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, அவர்களை ஒரு மரியாதை ரீதியாக ஒரு பாத்திரமா வைக்கிறோமே தவிர அவர்களை நம்ம தேவனுக்கு ஒப்பாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களே சாட்சி சொல்லி இருக்கிறார்கள்.
அதனால்தான் முன்னதாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தா சிமியோன், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். இன்னைக்கு மரித்து பாதாளத்தில் இருக்கிற மரியாளும் அவளை தொழுகிறதை பார்த்து விட்டு இப்படி பண்ணாதீங்கப்பான்னு அவளுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். மரியாதை நீங்கன்னா we have to respect them. அவளுக்கு அந்த பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் தாயாகி அங்கீகரிக்கப்பட்ட அந்த தாய்க்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம். அவளை தேவனுக்கு சமமாய் நிறுத்துவது அது சரியல்ல, அது நிகரல்ல. அவளுடைய பட்டய, அவருடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் சொல்லுது. இப்ப நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தை முன்னதாகவே சிமியோன் எச்சரித்தான். இரண்டாவது ஒரு சகோதரி தீர்க்கதரிசி, அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தா. இவ ஆசூருடைய கோத்திரத்துல பானுவேலின் குமார்த்தியாகி அன்னாள். கல்யாணம் முடிச்சு 7 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கணவனை இழந்துட்டா. வயது சென்றவள். 84 வயசுல அந்த விதவை என்ன பண்றான்னா, தேவாலயத்தை விட்டு நீங்காமலும், லூக்கா 2:37 சொல்லுது, தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு பிரச்சனை எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆவிக்குரிய குடும்பத்திலையும், வேதத்தை வாசிக்கிற குடும்பத்திலையும் பிசாசு என்ன பண்றான்னா, தேவையில்லாத காரியத்தை உள்ள போட்டுட்டு அந்த காரியத்திற்காக அவர்களை பிணைய வைத்து சோர்வை கொடுத்து அது நிறைவேறலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் சொல்ல, எங்க வாலிப பிரயாதத்திலே தன்னுடைய கணவனை இழந்துட்டா. இழந்த அந்த சகோதரி அன்னாளின் தீர்க்கதரிசி என்ன பண்றான்னா, தேவாலயத்துல விட்டு நீங்காமல், இந்த விதவை தேவாலயத்தை விட்டு போகவே இல்லை. He was still sitting in the front of God. அவர் தேவாலயத்துக்குள்ளே உட்கார்ந்து தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார். தேவாலயம் என்பது அந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோபுரமாயும் அங்கிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் தான் நான் தங்கும் ஆலயம் என்று சொல்கிறார். நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனைய புதிதாக்கணும். அதை தினந்தோறும் தேவனோடு கூட ஒப்பரவாக்கிக்கிட்டே இருக்கணும். தேவனோடு கூட எப்படி அல்லேலூயா, மோசே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த சஞ்சரிப்ப கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட ஏன் எதிர்பார்க்கிறான்? நைட், டே அண்ட் நைட் he was taking fasting. இரவும் பகலும் உபவாசித்தார் இந்த சகோதரி. ஜெபம் பண்ணா, ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஸ்திரீயும் வந்துட்டு என்ன பண்றான்னா, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். He is sharing gospel. அவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சார். தேவ பிள்ளை, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கல, கர்த்தருடைய அன்பை ருசிக்கல, அவரோடு அனுதினமும் நம்ம பிரயாணப்படலன்னா, அவங்க எனக்கு அதை செய்யல, இவங்க எனக்கு இதை செய்யல, நான் இவ்வளவு பண்ணேன், நான் அவ்வளவு பண்ணேன், அவர்கள் அதுக்கு நன்றியா இல்லைன்னு சொல்லிட்டு குறைகளையும் குற்றங்களையும் சொல்லக்கூடிய ஆவிகளை பிசாசு என்ன பண்றான்னா இன்னைக்கு விட்டுட்டு இருக்கான். அதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. உதறி தள்ளி விட்டு, ஓ அல்லேலூயா, உன் நேசர் அண்டைக்கு வா. உன் நேசர் உண்மையில் பிரியமா இருக்கிறான். அவருடைய அன்பை நோக்கி ஓடு, அவருடைய அரவணைப்பை நோக்கி ஓடுவோம். மனுஷ அன்பும் மனுஷ தயவும் நம்மளுக்கு கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. 2 பேரை குறித்து நம்ம பார்த்தோம். சிமியோனும் அன்னாளும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி சாட்சி சொன்னார்கள். இப்ப லூக்கா 4ஆம் அதிகாரம், அவர் நஸ்ரேன் என்ன பண்றாரு நம்ம குறிச்சு பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, தான் வளர்ந்தவராகிய நாசரேத்துக்கு அவர் வராரு. தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அவருடைய தாழ்மையை காட்டுதுங்க. He was continuously, frequently going to church. அவர் எல்லா ஓய்வு நாட்களிலும் ஜெப ஆலயத்திற்கு செல்வதை தன்னுடைய வழக்கமாக வைத்திருந்தார். அங்க போய் எதற்காக எழுந்து நிற்கிறார்னா, யார் எழுந்து நிக்கிறீங்களோ அவங்க கையில வேதகாமத்தை கொடுத்து வாசிக்கும்படியாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பழைய ஆண்டுகள்ல இருந்துச்சு. அப்ப இவர் எழுந்து நின்ன உடனே இவர் கையில ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அவர் கையில கொடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவான புஸ்தகத்தை விரிக்கிறார்.
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் வாசிக்கிற வசனம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் லூக்கா 4ல சொல்லப்பட்டிருக்குது. அவர் அந்த புஸ்தகத்தை தேடி திறந்து அவர் வாசிக்கிற வார்த்தை நல்லா பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு, தரித்திரனா பிச்சைக்காரங்க, ஆர்ஃபனேஜருக்கு, அனாதையாய் விடப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்னா ஜெயில போட்டவங்க கிடையாது. சில வகையான பிசாசின் கட்டுகளிலும், சில வகையான போராட்டத்திலும், சில வகையான நிம்மதி இன்மையிலும் சந்தோஷத்தை இழந்தவர்களாகவும் தங்களுடைய ஜீவனை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் சிறைப்பட்டவர்கள். அவர்களை விடுதலையாக்கும், குருடருக்கு பார்வையில் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, அனுக்கிரக வருஷத்தை கர்த்தர் வரும் ஆண்டுகளிலே நம்மளுக்கு பிரசங்கிக்க போகும். தலை பாரத்தோடு ஒருவர் வந்திருக்கிறார். தலையில் அவ்வளவு போராட்டம், தலைக்குள்ளதாக என்ன செய்கிறது என்று தெரியாத விதமாய், ஆவிலே அனல்பட விடாத விடமாய், சரீரத்துல புஷ்டியா இருந்தாலும் பலவீனங்கள் உள்ளவராய், நிம்மதி இல்லாததா நிற்கிற வந்திருக்கிறவரை குறித்து கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிக்கிறேன், அவருக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். சிங்கத்திற்கும், கர்ஜிக்கிற சிங்கத்திற்கும் நீ பயப்படாதிருக்கும்படியாக இதோ அது உன்னை முகர்ந்து பார்த்து உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். அது உன்னை சீண்டி பார்த்துட்டு இருக்கு. ஒரு வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. நீ சும்மா இருப்பாய், உனக்கா யுத்தம் செய்கிற ஒரு வெளிச்சம் உன் பின்புறமா இருந்து எழும்பி வருகிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஸ்தோத்திரம். அதை ஸ்தோத்திரம், அந்த கர்ஜிக்கிற சிங்கத்தை சுட்டெரிக்கிற ஒரு வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். அது இருக்கிற இடத்தை உன் கண்கள் காண்பதில்லை, உன் செவிகள் கேட்பதில்லை. அது அழிந்து அதனுடைய வாய்களை பீறப்பட்டு ஹல்லேலூயா, சிம்சோன் சிங்கத்தின் வாயை கீறினது போல இதோ உனக்காய் ஒரு வல்லமை எழும்பி அந்த பிசாசின் கிரியைகளையும், அந்த அந்நிய ஆக்கிரியை பெற்ற அந்த ஸ்திரீனுடைய வாயையும் கிழிக்கிறத, துண்டிக்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். விசுவாசத்தை பெற்றுக்கொள், காரியம் உனக்கு மாறுதலாய் முடி. நீ என்னுடைய பார்வைக்கு விலையேறப்பட்டவன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுக்க. அந்த புஸ்தகத்தை வாசிச்சுட்டு சுருட்டி வேலைக்காரன் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டார் இயேசு கிறிஸ்துவ. ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. தேவ மனுஷா, இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் இதை அனுமதிக்கிறது. எல்லாருடைய கண்களும் உண்மையில் நோக்கமாயிருந்தது. அது சத்துருவுக்கு விசனமாயிருந்தது. அது சத்துருடைய பார்வைக்கு இவன் ஏதாவது செய்யணுமேன்னு ஒரு போராட்டத்தை கொடுக்கும்போதியா அவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறான். சோர்ந்து போகாது, பலன் உள்ளவனாயிலும் பலனற்றவளாயிலும் உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம் என்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார் தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. யாருக்குன்னு ஆவியானவர் சொல்ல ஆகும், அது அப்படியே நிறைவேறும். பாரங்கள் என் மேல் வைத்து விடு என்கிற ஒரு வார்த்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 4:21. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானார் அவருடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இப்ப நம்ம கடைசியான ஒரு வார்த்தைக்குள்ளதாக வரப்போகிறோம். இந்த இன்சிடென்ட் அநேகரை உயிர்ப்பிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகருடைய மாறுதல், அநேகருடைய இருதய சோர்வு எப்படிப்பட்டதா இருந்தாலும் இந்த வார்த்தை நம்மளை தட்டி எழுப்ப போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தை நம்ம கடைசியா தியானிக்க போகிறோம்.
ஹல்லேலூயா. இந்த இடத்துல எதை குறித்து நம்ம தியானிக்க போறோம்னா, லாசரு மரித்து போனால் தேவன் அவரை உயிரோட எழுப்பினார். அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்திருக்கிறது, அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட பேசி நம்மளை பலப்படுத்த போகிறார். மரியாளும் அவருடைய சகோதரியாக மார்த்தாள், அக்கா தங்கச்சி 2 பேரு, தம்பி ஒருத்தன். இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மார்த்தாளும் இந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். அக்கா தங்கச்சியுடைய சகோதரன் ஒருவன் லாசரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மரியாள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பாக வெளியேறப்பட்ட தைலத்தினால என்ன பண்றாருன்னா அவருடைய பாதங்களை கழுவுறா. அப்பதான் யூதாஸ் காரியத்தை கேட்கிறான், இந்த தைலத்தை நீங்க விலைக்கு வித்து என்ன பண்ணலாம், நிறைய பேருக்கு தர்மம் செய்யலாம்னு சொல்றான். அப்ப இயேசுக்குதா இவளை விட்டுடு, நான் அடக்கம் பண்ணுக்கு எத்தனமாய் இவள் என் மீது என்ன பண்றா இதை தெளிக்கிறான்னு சொல்லியிருப்பார். அந்த மரியாள் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி அந்த மரியாள் என்ன பண்றான்னா தலைமையினால் அவருடைய பாதங்களை தொடுத்த அந்த மரியாள் சகோதரன் தான் இந்த லாசர் வியாதியா இருக்கான். இந்த 2 சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றாங்க இயேசு கிறிஸ்துவார்கிட்ட. யோவான் இயேசு கிறிஸ்துவான வேறு ஒரு தேசத்துல இருக்கிறாரு, இவர்கள் என்ன பண்றாங்கன்னா பெத்தானியால இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கஷ்டம் என்னுடைய உபத்திரவத்தை நான் அனுதினமும் கர்த்தர் சன்னிதியில ஊற்றிட்டு இருக்கேன், அனுதினமும் நான் இதை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த காரியங்களுக்கு மாறுதலா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் வழி வாசல்கள் திறக்கப்படவில்லை என்று நினைத்தீங்கன்னா இந்த காரியத்தை கொஞ்சம் நிதானமா காதை கொடுத்து கேளுங்க. இயேசு அதை கேட்ட உடனே அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவானவர் கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், வருங்காலங்கள் எல்லாத்தையுமே அறிந்த ஒரு தேவன், பிதாவின் குமாரன். அவருக்கு கொடுக்கப்படாதது எதுவுமே இல்லை, சம்பவிக்கிற எல்லாத்தையுமே அவர் நன்றாக தெரியும். அதை கேட்ட உடனே இந்த வியாதி அவனுக்கு எதுக்கு வந்ததுன்னா மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, இதனால தேவனுடைய குமாரனும் மகிமைப்படுவார் என்றார். இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, வியாதியா இருக்கலாம் செத்துருவானு சொல்லும்போது இது மரணத்துக்கு எல்லாம் கிடையாது, இதனால கர்த்தர் மகிமைப்படுவார் என்பதை முன்னதாகவே அறிவித்து விட்டார். இதுல ஹைலைட் என்ன கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீடர்களையும் நேசித்தார். அதுலயும் மேன்மையாக இந்த மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரன் இடத்திலும் லாசர் இடத்திலும் அன்பா இருந்தார். மரியாள், மார்த்தாள். மரியாள் தான் என்ன பண்ணுவாங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, தேவனுக்கு பாத்துல உட்கார்ந்து வார்த்தை கேட்டுட்டு இருப்பான். மார்த்தாள் உலக கவலைகளால பிணைக்கப்பட்டிருப்பான். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, அவள் உலக கவலைகளை பிணைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய அன்பு என் மேல இருந்துச்சுன்னு இயேசு கிறிஸ்து மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மாயமாலமா நடிச்சுட்டு போயிடலாம், பொய் விதமா மடிச்சுட்டு போயிடலாம் மனுஷன் முன்னாடி, ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். இயேசு மார்த்தாள் இடத்திலும் லாசர் இடத்திலும் அன்பா இருந்தாராம். அவன் வியாதிப்பட்டதை கேள்விப்பட்ட உடனே, அவன் வியாதியா இருக்கிற ரொம்ப சீரியஸா இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒருத்தவங்க அவங்க இருக்கிற பட்டணத்துல சொன்ன உடனே தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கி இருந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் சில விஷயத்தை அனுமதிக்கிறார் தேவ பிள்ளை. சில காரியங்களை கர்த்தர் நம்ம குடும்பத்துல அனுபவிக்கிறார். அதை அனுமதிக்கிறது சும்மா எல்லாம் கிடையாது. அதற்கு ஒரு திட்டம் உண்டு, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதிலிருந்து சில காரியத்தை அவர் வெளிப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை நான் ரெடி பண்ணி கொண்டு இருக்கும் போது நேற்று நைட்ல இருந்து என்னுடைய இளைய மகளுக்கு அவ்வளவு போராட்டம், சரீர ரீதியாகவும் இப்ப வரைக்கும் வாமிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இதை அவர் அனுமதிக்கிறது சும்மா கிடையாது. 2 நாள் உபத்திரவம் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக, தேவனுடைய திட்டம் வெளிப்படும்படியாக கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். அதை செய்வார். கர்த்தர் ஒரு உபத்திரவத்தை நமக்கு கொடுக்கிறார், ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்னா அதை நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா,
தேவனே, நீர் செய்ய நினைக்கிறது செய்யும். இந்த இடத்துல ஒரு பாடல் எனக்கு நினைவு வருகிறது. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் முற்றும் என்னை எந்தன் சித்தம் போலே வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே, இடுக்கமே என் அப்பமுமாய் கண்ணீரே என் தண்ணீருமாய். கர்த்தர் சில காரியத்தை அனுமதிச்சுட்டு கொஞ்ச நாள் அந்த போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். மாறிடுமான்னு நினைக்கிறவல்ல, தேவ பிள்ளை நிச்சயமாய் மாறும், உறுதியாய் மாறும். ஆனா அந்த உபத்திரவங்கள் எதற்காக அனுமதித்தார்னா, அவரு மறிச்சிருவான்னு தெரியும், தெரிஞ்சுட்டுதான் என்ன பண்றானா பின்னும் அந்த இடத்துல 2 நாள் தங்கி இருக்கிறார். ஏன்னா அவருடைய அற்புதங்கள், அவருடைய அடையாளத்தின் மூலமாக அநேக கர்த்தரண்டை வருவதை அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். அப்பதான் கர்த்தர் என்ன பண்றானா, தன்னுடைய சீசரை பார்த்து யூதாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். யூதேயாவுக்கு பிரச்சனை என்னன்னா, அதுக்கு முன்னாடிதான் யூதேயில இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பேசின விஷயத்தையும் அற்புத அடையாளத்தையும் பார்த்து அவர் மேல கல்லெறியதுக்கு முற்பட்டார்கள். அங்க இருந்தா பிரயாணம் பண்ணி இங்க வந்திருக்கிறார். திரும்பியும் யூதாவுக்கு போன உடனே அங்க சீசர்கள் சொல்றாங்க, ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். ஹல்லேலூயா. எப்பா, அந்த கூடுகைக்கு வந்தேன், அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. ஆனால் திரும்ப வரும்போது என்னுடைய வாழ்க்கை ரீதிகளிலே ஒரு போராட்டத்தை நான் காண்கிறேன், ஒரு விடுதலை இல்லாத ஒரு மயக்கத்தை நான் காண்கிறேன். அப்ப பிசாசு நம்மளா, நீ போகாத, உனக்கு இது சம்பவிச்சுட்டு பாத்தியா, இதுல கலந்துக்காத, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஒரு பயத்தை கொடுப்பான்னா. தேவ பிள்ளை, ஆசீர்வாதத்துக்காக நம்ம தேவனிடத்துல வரல, நித்தியத்திற்கு போவதற்காக இந்த கூட்டத்துல வந்திருக்கிறோம். பொருளாதாரத்தின் தேவைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அது நமக்கு தேவை என்பதை நம்முடைய பிதா நன்கு அறிந்திருக்கிறார். அதை நம்ம விருப்பத்தின்படி அதை நிறைவேற்றுவார். இந்த கூடுகையில் நம்ம கலந்துட்டு இருக்குது நித்தியத்துல போறதற்கு, பரலோகத்துல தேவனோடு ஒரு ஐக்கியப்படுவதற்காக தான் இங்க வந்திருக்கிறோம். அதனாலதான் பிசாசு இந்த இடத்துல உபத்திரம் கொடுக்குறான் நமக்கும். சீசர் சொல்றாங்க, எப்பா யூதர்கள் கல்லறிஞ்சிட்டாங்க, திரும்பி அங்க போறீங்க. இயேசு பிரதேசமா சொல்றாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குப்பா. ஒரு பகல்ல நடந்தானா உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடற மாட்டான். ஆனா இருட்டுல நடந்தானா வெளிச்சம் இல்லாதனால இடருவான் என்றார். கண்ணு தெரியாது. இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துல இருக்கமா இருள் இருக்கமா அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிய கடவோ. ஹல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை காணாமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிற. உன் உத்தரம்னா பழைய காலத்துல இருந்தா அந்த பழைய கால வீடுகள்ல போனீங்கன்னா பெரிய ஒரு உத்தர தூண் இருக்கும். உன் கண்ணுல அவ்வளவு அழுக்க வச்சுட்டு உன் சகோதரன் கண்ணு போய் திரும்ப இருக்குன்னு குறை சொல்ற பாத்தியா. இன்னைக்கு பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவ பிள்ளைகளை அடுத்தடுத்து உபத்திரப்பட்டு இருக்கான். பெருமைக்குள்ள பிணைக்க வைக்கிறது, அங்க போகாதுன்னு சொல்ல வைக்கிறது, இங்க போ, நீங்க கர்த்தருடைய வார்த்தை எங்க கேட்பீர்களானாலும் அதை உங்கள் காதுல கொடுத்து சேலுங்கள். ஆனால் அதை கர்த்தர் ஆவியானவர் உங்களோட இடைபடவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கூடுகையில இருந்து வெளியில வந்துருங்க. ஹல்லேலூயா. இரவுல நடக்கிறோமா, வெளிச்சத்துல நடக்கிறோமா, இதை நம் தேவனிடத்துல உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படணும்னு வேண்டி, தேவனே நீர் எனக்கு வெளிப்படுத்துங்க, இந்த கூடுகை உமக்கு பிரியமா இருக்குமானால் அதை நீர் எனக்கு காண்பீங்கன்னு நீங்க செபிக்கணும். இந்த மனுஷன் தேவ வார்த்தை சொல்ல வாருகிறார், இது தேவனால் உண்டானதா இல்லையா என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் சந்நிதியில விசுவாசியாகி இருக்கிற நீங்களும் நானும் அழுது ஜெபிச்சுட்டு போய் உட்காரணும். இதெல்லாம் சொல்லி முடிச்சா சொல்றாரு, எப்பா நம்முடைய சகோதரன் லாசர் வந்து நித்திரையா இருந்துட்டான், அவனை எழுப்ப போகிறேன் என்றான். அப்ப சீசர்ல சில இடத்துல கர்த்தர் என்ன பண்றான், ஊமைகளாலதான் பேசுறான். அதை புரிந்து கொள்ள முடியல சீசர்களால. நித்திரையா இருந்தா அவனே எந்திருப்பான்ப்பா, ஏன்பா நீங்க அவங்க போய் டிஸ்டர்ப் பண்றீங்க 12ஆம் வசனம் சொல்றாங்க. ஆனா இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார்.
அவங்க என்ன தூங்கி இழப்பாரிச்சிட்டு இருக்கான், திரும்ப எந்திரிச்சு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் வெளிப்படையாவே சொல்றாரு, எப்பா லாசர் மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நாங்க இராதனால உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக அப்படி சொன்ன அப்படிங்கிறான். அப்ப நம்மால் வராது தோமா. அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, தோமாவுக்கு இன்னொரு பேர் வந்து திதிமு, திதிமு எண்ணப்பட்ட தோமா, அவரோட மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் வாருங்கள் என்றார். ஸ்தோத்திரம். ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் யூதால கல் எடுத்திருக்காங்க, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. தோமா என்ன சொல்லுவாங்க, எப்ப வாங்கப்பா, எப்படியும் கல்லறிஞ்சு கொள்ள போறாங்க, வாங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் பண்ணுவோம், இவரோட மறிக்கும்படிக்கு போவோங்கிறான். இந்த தோமா குறித்து நமக்கு தெரியும். இருக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோமாட்ட கர்த்தர் மரித்து உயிரோடு எழுதிருப்பாரு சொல்லியிருப்பாரு, எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு கூடுகையில் இருக்கும்போது, எப்பா பார்த்தோம், நாங்க அவரை பார்த்தோம், அவர் உயிரோடு இருந்தார், எங்களோடு கூட நாங்க நடந்து போகிற வழியில எங்களோடு கூட பிரயாணப்பட்டு வந்தார், அவருடைய ரூபத்தை நாங்க காணல, அவர் இயேசு கிறிஸ்துவானவர் தான், அவர் உயிர் தெரிந்தார்னு சிறை கதவுகள், அதனால கல்லறைகள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டாலும், இந்த தோமா நான் அவர் கையில அவர் காயப்பட்ட கைகள்ல அந்த காயத்துல என் கைய வச்சு பார்த்தாலும் நான் நம்ப மாட்டேன். அப்பதான் அவர் மறுரூபமாய் வந்தவன தோமாவை கூப்பிட்டு சொல்றான். இதற்காகத்தான் தோமா இந்தியா தேசத்திற்கு பிரயாணப்பட்டு வந்தார். இந்தியாவில கேரளால இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாடுல சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் அவருடைய சுவிசேஷ பிரசங்கம் இருந்தது, பிரயாணம் இருந்தது. அப்படிப்பட்ட தோமா முதல்ல என்ன சொல்றான், இயேசுவோடு இருக்கும்போது நம்மளும் வாங்கப்பா சாவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இயேசு வந்து கல்லறையில வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு கண்டார். இயேசு வந்தோட ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியிலே கல்லறையிலே உட்கார்ந்துட்டார். அங்க லாசருடைய மரணத்தை குறித்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பெத்தானியா ஊர் எங்க இருக்குன்னா எருசலேமுக்கு சமீபமா இருக்கு. 2 மைல் தூரம். பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் வெறும் 2 கிலோமீட்டர், 2 மைல்ஸ். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து ஸ்தோத்திரம் 1 கிலோமீட்டர் 3 மைல் சொல்லுவாங்க. அப்ப 2 கிலோமீட்டர்னா ஸ்தோத்திரம் ஒரு 6 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 4 இல்லைன்னா 6 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு ரொம்ப நியர்பை. ஒரு அந்த சிட்டி பக்கத்துல, எருசலேமுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் தான் அந்த பெத்தானியா. இப்ப என்ன பண்றாங்கன்னா, மரிச்ச ஒரு வீட்டுல, மரணம் சம்பவித்த வீட்டுல என்ன நடக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரிப்பா, ஆனது ஆகட்டும், எல்லாரும் ஒரு நாள் மறிக்கத்தான் செஞ்சிடணும், போகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கிற அந்த உடன் பிறப்புகளுக்கு ஆறுதலை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கு என்ன பண்றாங்கன்னா, சகோதரன் இறந்துட்டோம்னா ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆறுதல் சொல்லும்படியாக யூதர்கள் அங்க வந்திருக்காங்க. இயேசு வர்றாருன்னு மார்த்தாள் கேள்விப்பட்டவன்னு என்ன பண்றான்னா, அவருக்கு எதிர்கொண்டு ஓடி போய், ஆனா மரியாள வீட்டுல இருந்துட்டா. ஏன்னா மரியாளுக்கு தெரியாது இயேசு வருகிறாருன்னு விஷயம். மார்த்தாள் கேள்விப்பட்டோன்னு ஓடி போய் இயேசுகிட்ட வந்து, நீ மட்டும் இங்க இருந்திருந்தீன்னா என் சகோதரன் செத்துருக்க மாட்டான்ப்பா அப்படிங்கிறான். அப்போ அந்த இயேசு சொல்றாரு, நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். He have another own faith. நீ இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். ஆனாலும் நீ தேவனிடத்தில் கேட்டால் அதை உனக்கு தேவன் தருவார் என்கிற ஒரு விசுவாச உணர்வு இந்த மார்த்தாளுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளை, வந்திருக்கிற மனுஷா, உங்களுடைய விசுவாசம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கட்டும், பற்றுதலா இருக்கட்டும். நீங்கள் விசுவாசிக்கிறதை தேவன் தருகிறதுக்கு அவர் உண்மையும் உத்தமமுள்ளவா இருக்கிறார். இதோ ஆண்டின் இறுதிகளே, உன் இருதயத்தை தேவனுக்கு நேராக ஊற்று, உன் சிந்தனையை தேவனுக்கு நேராக ஊற்று, உன் மன உருக்கத்தை தேவனுக்கு நேராக செலுத்து, அதை அப்படியே நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு சொல்றோம், உன் சகோதரன் உயிர் தெரிந்திருப்பான் என்கிறார். அப்ப மாத்தா சொல்றா, எப்போ உயிர் தெரிகிற கடைசி நாள்ல
அவனும் உயிரோடு இருந்திருப்பான்னு நான் அறிஞ்சிருக்கேன்பாங்கிறான். இயேசு கிறிஸ்து இவர் சொல்கிற வார்த்தை நிமித்தமாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நானே, யோவான் 11:25, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் மரித்தாலும் பிழைப்போம். பாதாளத்திலே நாம் போகும்போது ஜீவனுக்குரிய ஒரு ரட்சிப்பை நாம் அங்க அனுபவிக்க முடியும். அது மாத்திரம் கிடையாது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்படி இஸ் பாசிபிள். சில நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையும் அந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள விடாதபடியா, அந்த ஆவிக்குரிய ஒரு அனத்தில் நம்ம உணர்ந்து கொள்ள விடாத பிசாசு வார்த்தையினால ஜெகஜாதலம் பண்ணி நிறைய மேஜிக்க பண்றான். ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை செய்ய வைக்கிறான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்னா, இங்க நித்தியத்தை குறித்து நம்ம ஆவியில நம்ம மறிச்சு நம்ம சரீரத்துல விட்டு போனாலும் இந்த ஜீவன், இந்த ஜீவ ஆத்மா தன்னை கொடுத்த தேவனிடத்துல போய் நித்தியமா இருக்கும் என்பதை கர்த்தர் இந்த இடத்துல மறைபொருளா நமக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு அந்த சகோதரி சொல்றா, மார்த்தா சொல்றா, அவளுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு. நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். பேதுரு இடத்துலயும் ஒரு இடத்துல கேட்பாரு, நீ என்ன யாருன்னு நினைக்கிறேன்? நீ மெய்யான கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருக்கிறேன்பா. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுவாரு, இதை ரத்தமும் சதையும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவ ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தினார் என்கிற பரிசுத்த ஆவியாரை குறித்து அங்க சொல்லுகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் மார்த்தாள் மீதும் இறங்கி இருக்கிறார். அந்த மார்த்தாளும் சொல்லுகிறார், தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அவள் விசுவாசித்தபடியே இதெல்லாம் சொல்லிட்டு அவ போய் என்ன பண்ணா, மரியாதை ரகசியம் அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம வசத்தோட வார்த்தை என்னன்னா, டைட்டில்னா, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். இன்றைக்கு நம்முடைய போதகர் நம்முடைய இருதயத்திற்குள்ளதாக வர வேண்டும். அந்த போதகர் இயேசு கிறிஸ்துவான் நம்முடைய இருதயத்திற்குள்ளதாக வர வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, சோதனையிலிருந்து விடுதலை விடணும்னா இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும். ஓ மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஓ மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன்னுடைய பொண்ணும் பொருளும் அல்ல, உன்னுடைய வெளியேறப்பட்ட காரியத்தினால் அல்ல, உன் இருதயத்தை என்னிடத்துல தா. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியாதவராயிருக்கிறார். தேவன் விரும்புகிறது உங்கள் இருதயம் தான். அதற்குள்ளே அவர் வாசம் பண்ண விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். சிலருடைய இருதயம் அடைக்கப்பட்டதாகவும் நிலைச்சாரங்களே இருதயங்கள் நொறுங்குண்டதாயும், இருதயங்கள் கட்டப்படாததாயும், இருதயங்கள் ஆசோலேஷனால நிறந்ததா இருக்கிறது. உமாவுடைய ரத்தத்தை தெளிக்கிற ஒரு புதிய இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு நவமான இருதயத்தை இவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்துவானார் மார்த்தாள்கிட்ட சொல்லியிருக்கார், போய் மரியாதை வர சொல்லு, நான் வந்திருக்கேன்னு சொல்லு. இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்கள் காதுகளுக்குள்ளதாக, உடைய வீட்டுக்குள்ளதாக வருகிறது. இதோ நான் வந்து விட்டேன், இனி நீ சோர்ந்து போகாதே. இதோ ஆண்டின் இறுதியிலே நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள். இதோ நான் உங்கள் வீட்டிற்குள் வந்தா சமாதானம். இயேசு வந்த வீட்டுல சமாதானம், இயேசு வந்த வீட்டுல ரட்சிப்பு, இயேசு வந்த வீட்டுல அற்புதம், இயேசு வந்த வீட்டுல எல்லா காரியங்களும் மாறுதலா முடியும். அவர் வருவதற்கு உன் இருதயத்தை திறந்து இடங்கொடு மகனே, இடங்கொடு மகளே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டில் சீரியல் இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சினிமா இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சிகரெட் இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சாராயம் இல்லையே, இயேசு வந்த வீட்டில் பொறாமை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் பகைமை இல்லையே, பகைமை இல்லையே. அவங்க எனக்கு அதை செய்யல, அவங்க எனக்கு இதை செய்யல அப்படிங்கிற ஒரு பகைமை உணவை
பிசாசு கொடுத்து கொண்டே இருக்கும். அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். இயேசுவை உங்க இருதயத்திற்குள்ள வைக்கணும். ஹல்லேலூயா. இதை கேட்டோன்னு சீக்கிரமா எழுந்து இயேசுட்ட வந்துட்டான். இயேசுன்னு கிராமத்துக்குள்ள போகவே இல்லைங்க. மார்த்தாளை எந்த இடத்துல சந்திச்சாரோ அதே இடத்துல இருந்தார். அவர் எங்க சந்திச்சார்னா 17ஆம் வசனம் சொல்லுது, இயேசு வந்த போது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். அவர் அந்த கல்லறை அருகிலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப வீட்டுல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா, அந்த ஆறுதல் சொல்லிட்டு இருந்த யூதர்லாம் என்ன பண்றாங்கன்னா, மரியாள் சீக்கிரமா எழுந்து போறத பார்த்த உடனே அவ கல்லறை பக்கத்துல அழுதுக்கு தான் போறான்னு சொல்லிட்டு அவளுக்கு பின்னாக போனார்கள். யூதர்கள் எல்லாம் பின்னாடி வராங்க. எதற்காக வராங்க? மரியாள் போய் கடல்ல போய் விழுந்து அழ போறாளேன்னு சொல்லிட்டு அவளை தேற்றும்படியாக, அவளை ஆற்றும்படியாக, அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வராங்க. இயேசு எடுத்த அந்த கல்லறை பக்கத்துல மரியாள் வந்த உடனே, அவரை கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்து மார்த்தாள் என்ன சொன்னாலோ அதே வார்த்தையை மரியாள் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவ அழுகிறதையும் அவரோட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் அப்படியே கலங்கிட்டார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையா, நிர்கதியாய், காரியங்கள் சமாதானமாய் முடியாததா, அநேக நாட்கள் வேண்டி அநேக நாட்களா இந்த காரியத்துல மாறல் முடியும் நான் வேண்டிட்டு இருக்கேன். ஆனா காலங்கள் கைகூடு வரலையே, எனக்கு காரியம் நல்லபடியாய் நடந்தா இன்னொருத்தருக்கு குடும்பத்தில் ஒரு போராட்டமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஏங்குவாயானா, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாய் இதை நான் அனுமதித்திருக்கிறேன் என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு ஆவியில கலங்கிட்டு அவனை எங்கேயா வச்சிருக்கின்றார். அவருக்கு தெரியும், கலர் பக்கத்துல இருந்துட்டாரு, 4 நாள் ஆயிடுச்சு, எல்லாம் தெரியும். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே வந்து பாரும் என்றார். இயேசு கண்ணீர் விட்டார். வேதத்துல இந்த யோவான் 11:35 மட்டும்தான் அவர் உபத்திரவப்படும் போது கூட, அவர் பிசாசினால் சோதிக்கப்படும் போது கூட, 40 நாள் பசிப்பட்டுனே இருக்கும்போது கூட அவர் கண்ணீர் விடல. பாடுகளை தாங்கினார், உபத்திரங்களை தாங்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறினுச்சு. ஆனா இந்த இடத்துல இயேசு லாசருடைய மரணத்திற்காக சுற்றி இருந்தவருடைய நிமித்தம் பாடுகள் நிமித்தமாக இயேசுவானவர் கண்ணீர் விட்டார். அவருடைய கண்ணீர் ஒலிவ மலையில மரிக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய கண்ணீர் ரத்தத்தின் பெருந்துளியாய் அந்த பாறை மேல விழுந்துச்சு. அதே கண்ணீர் லாசருக்காகவும் அவருடைய மரணத்திற்காகவும் சுற்றி இருந்தவருடைய கலக்கத்தையும் கண்டு கண்ணீர் விட்ட கர்த்தருடைய கரம், ஓ கண்ணீர் விட்ட கர்த்தருடைய கண்கள், ஓ நம்முடைய நேசருடைய அணைப்பு, நம்முடைய ரட்சகருடைய ரட்சிப்பு, அவருடைய கண்ணீர் இப்பொழுது நம்ம இது ஊட்டப்படுகிறது. ஆவியானவரை ரத்தத்தினாலே என்னை கழுவுக தகப்பனே. அங்கும் இங்குமாய் அலாய்ந்து தெரிந்து சுகபோகமாய் எங்கள் கண்கள் இச்சித்தது வனமாய் ஜீவித்து ஜீவ மார்க்கத்தை ருசிக்க விடாதபடியா அநேக நாட்கள் சுற்றி திருந்தோம். எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க முடியாகும். ஓ மரித்தவனை உயிரோடு இழப்பிட விதத்தையும் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர்கள். அதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. கண்ணீர் அங்க இருக்கிற யூதரெல்லாம் பார்த்து, அப்பா இவர் எவ்வளவா நேசிச்சிருக்கிறாரு. அத சொல்லி முடிச்சோன்னு அங்க இருக்கிற சிலர் சொல்றாங்க, குருனுடைய கண்களை திறந்த இவருக்கு சாகாம இருக்கும் பண்ணக்கூடாதா என்றார்கள். அந்த வார்த்தையெல்லாம் இயேசு கிறிஸ்து கேட்கும் போது அவர் கலங்கி கல்லறிடத்திற்கு வந்தார். இதோ நாம் பாடுகளோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஒரு கலக்கத்தோடு இருக்கிற வேளையில கர்த்தர் இன்னைக்கு நம்மடைக்கு வருகிறார். இந்த கூடுகையின் மூலமாக, இங்க கேட்கிற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இன்று நம்ம மண்டையில வருகிறார். ஓ மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடு. இது அவர் வசிக்கிற இடமா இருக்கிறது. அவர் இன்று நம்மோடு கூட ஒருவரோடு ஒருவரா இருக்கும்படியாக வந்து நிற்கிறார். அவர் வந்து
வந்திருக்கிறார். போதகர் இன்னைக்கு நம்மகிட்ட வந்திருக்கிறார். அந்த காலத்துல மரித்தவர்கள் எல்லாம் என்னன்னா ஒரு குகையை வெட்டி அந்த குகைக்குள்ள சரீரத்தை வச்சு கல்லை வச்சு அடைச்சிருவாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்க. கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு, தேவையில்லாத கல்லு உன் இருதயத்துக்குள்ள உன் சிந்தனைக்குள்ள வேண்டாம், அதை எடுத்து தூக்கி தூர போடு. பிசாசு உலக கவலைகளினாலும் உலக மாய்மாலத்தினாலும் புதுசா உன் சிந்தனைக்குள்ளேயும் உன் சரீரத்துக்குள்ளேயும் கல்லை வச்சுக்கிட்டு இருக்கானா, அந்த கல்லை நொறுக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் தியானி. கல்ல நொறுக்கு, வசனத்தின் மூலமாய் நொறுக்கு. உன்னுடைய அழகையின் கண்ணீர் மூலமாக அந்த கல்கள் உடையபடியாக செபித்துக்கும். லாசனுடைய சகோதரி மார்த்தா சொல்றா, ஆண்டவரே திறந்தா நாரும்பா, 4 நாள் ஆயிற்று. கர்த்தர் சொல்ற, நம்ம இருதயம் எல்லாம் உலக கவலைகள்னாலும் உலகத்தினுடைய காரியத்தினாலும் பிணைக்கப்பட்டு அவ்வளவு நாற்றம் எடுத்தா துர்நாற்றம் எடுத்ததா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. இருதயத்தை நான் சுத்திகரிக்கிறேன். உன் இருதயத்தை முத்திரமா சுத்திகரிக்கிறேன். உனக்கு பாரங்கள் இருக்காது, உனக்கு கவலைகள் எல்லாவற்றையும் உனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கப்பா. இயேசு கிறிஸ்துவானவர் பிதா இன்றைக்கு நம்மகிட்ட சொல்ற கேட்கிற ஒரு ரெக்வெஸ்ட்னா, மகனே உன் இதயத்துல கொஞ்சம் இடம் கொடு. உன்னுடைய எல்லா கரைகளையும் கழுவி எடுத்து உன்னை புதிய மனுஷனா நான் மாற்றுகிறேன். உன்னை நான் உலகத்திலிருந்து வேறு பிரித்து மாற்றுறேன். உன்னை ஆவிக்குள்ள நடத்துற வரும் காரியங்களையும் நிகழ் காரியங்களையும் உன் குடும்பத்தின் காரியத்தையும் நான் உனக்கு சொப்பனத்தின் மூலமாக எச்சரிக்கிறேன். உன்னை நடத்துகிற என்னுடைய கரத்தையும் என்னுடைய பரிசுத்தாவுடைய பலத்தையும் நீ காணும்படியாக உன் இதய கதவை திறந்து கொடு. உன் மாற்றத்தை எடுத்து வெளியில போடு. சொல்லணும். இயேசு அவளை நோக்கி சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை என்றார். இந்த கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து போயும் என்று நீங்கள் வேதத்திலே வாசிக்கவில்லையா? இவ்வளவு குறித்து விசுவாசத்தை குறித்து விசுவாச சந்ததி தேவனால் நிர்ணயிக்கப்பட்டதா இருக்குது. விசுவாசிக்க கூடுமானால் சத்தம் மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் பெயர்ந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு அவன் நம்புகிறது எல்லாம் அப்படியே ஆகும் என்கிற விசுவாசத்தை குறித்தும் நம்பிக்கையை குறித்தும் நான் எத்தனை தடவை உங்களுக்கு மறுபடியும் பேசுகிறேன். எபிரேயர் 11 விசுவாசத்தை குறித்து கர்த்தர் அநேக பழைய ஏற்பாட்டின் காரியத்தை தெளிவும் திருஷ்டாந்தமா சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் பலப்பட்டு விசுவாசத்தினாலே நீங்கள் பலன் அடைந்து பரிபூரண அடைவார். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். தேவ பிள்ளைய நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது அப்படியாகும். எந்த காரியத்திற்காக எந்த சிந்தனையோடு நீ இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கியோ, எந்த சிந்தனை சிந்தனை மண்டலத்துக்குள்ளதாக போராட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோ, கர்த்தர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம். அந்த சிந்தனைய அந்த போராட்டத்தை கொடுக்கிறத கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதே என்னுடைய காரம் என்னுடைய வார்த்தை அதை உடைத்து எரித்து மாற்றி போட்டு நீ யூகிக்க முடியாத சில காரியங்கள் வாழ்க்கை நடத்த போற. கர்த்தர் சொல்லுகிறார், நீ யூகிக்க முடியாத சில திட்டத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். சிந்தனை மண்டலத்தை சுத்திகரிக்கிறேன். வார்த்தை வருகிறது, உன் சிந்தனையும் உன் இருதயம் நான் சுத்திகரிக்கிறேன். ஒரு சுத்திகரிப்பு இப்பொழுதே வருகிறது. கல்லை எடுத்து போட்டாங்க. இயேசு கிறிஸ்துவான கண்களை எடுத்து பிதாவுக்கு நன்றி சொல்கிறார். நான் கேட்க போகிற விஷயத்திற்கு நீர் செவிகளை கொடுத்து நான் பிதாவை உம்மை துதிக்கிறேன் சொல்லிட்டு நீர் இப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நான் கேட்கிறத இயேசு கிறிஸ்து பிதாட்ட சொல்றாரு, தன்னை உருவாக்கின தன்னை சொந்த குமாரன் என்று பாராமலும் பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிய அனுப்பின தன்னுடைய தகப்பன் எடுத்துட்டே சொல்றாரு, நீர் எனக்கு செவி கொடுப்புன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்களை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். என்ன சொல்றாருன்னா, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உன் கவலைகளை உலகத்தின் பாரத்தை விட்டு வெளியே வா என்கிற வார்த்தை உனக்கு இப்பொழுது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டின் இறுதியிலே கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு சொல்கிறது, உன் இருக்கிற இடத்தை விட்டு, உன் இருக்கிற படுக்கையை விட்டு, உன் இருக்கிற சிந்தனையை விட்டு வெளியே வா.
வெளியே வா, உதறி தள்ளிவிட்டு வெளியே வா என்கிற லாசருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இப்பொழுது உனக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை வெளிகிறது. வெளியே வா, உன் கவலைகளை உதறி தள்ளிவிட்டு வெளியே வா. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன். கல்லறையில் இருந்து ஒரு உயிர்ப்பிப்பு வந்தது போல இதோ வந்திருக்கிற உங்கள் மீது வெளியே வா என்கிற ஒரு வார்த்தை வெளியே வருகிறது. வெளியில வந்த உடனே அவன் காலு கையில எல்லாம் பிரேத துளிகள் சீலைகள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது, முகமும் கட்டப்பட்டுருச்சு. இயேசு அவளை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்க என்றால், இதோ கர்த்தருடைய வார்த்தை தேவ பிள்ளையே இப்பொழுது உங்களுக்காக வெளிப்படுகிறது. உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். இதோ வார்த்தை, ஒரு வார்த்தை, தேவ வார்த்தை, கட்டவிழ்க்கிற வார்த்தை. நீ வெளியே வருவாயானால், நீ இருக்கிற இடத்தை விட்டு, உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு, உன்னுடைய பெருமையை விட்டு, நீ உன்னுடைய அலங்காரத்தை விட்டு, உன்னுடைய இடைபாடுகளை விட்டு வெளியில வந்து உன்னை தாழ்த்துவாயானா கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் கட்டவிழ்க்க வல்லவனாயிருக்கிறேன். உன்னுடைய பெருமையை உடைத்து வெளியே ஏறி, உனக்குடைய ஆணவத்தை உடைத்து வெளியே ஏறி, உனக்குடைய இச்சைகளை உடைத்து வெளியே ஏறி, உன்னுடைய இடத்தை விட்டு வெளியில வா. உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, நான் அதை கட்டவிழ்க்க போறேன், உன்னை விடுவிக்க போகிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பதான் கட்டவிழ்ப்பு நடந்த உடனே மரியாட்ட வந்திருந்த இயேசு செய்திகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அநேக யூதர்கள் இயேசுவே தேவன், இவரே மேசியா, இவரே ரட்சகர் என்பதை கண்ணார கண்டு மரித்தவனே, இவர் இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டோம், கண்ணு காது சரி இல்லாம குணமாக்குனாரு, பிசாசு பிரச்சனை விரட்டினாரு, நோயை சொஸ்தமாக்குனாரு, படுக்கையில் இருந்தவனை எழுந்து போக வைத்தார், திமிர்வாதக்காரனை சுகமாக்குனாரு பார்த்தோம். ஆனால் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், மரித்த ஒருவனை உயிரோட எழுப்ப முடியுமானார் இது தேவ பிள்ளைகளால் மாத்திரம்தான் முடியும். இவர் உண்மையாலவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ரட்சகர், இவர் மேசியா, இவர் எல்ஷடா, இம்மானு வேலர் என்பதை இந்த யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். ஆனா அங்கேயும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, பரிசே இடத்துல போய் இயேசு செய்தவர்களே அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஏன்னா அவர்களுக்குள்ள இருந்த ஆவி கர்த்தரை பற்ற விடாமல் உலகத்தின் காரியத்திற்கு இழுத்துருச்சு. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு போறோம், தேவன வார்த்தையை தியானிக்கிறோம், எல்லாம் கேட்கிறோம், ஆனாலும் கர்த்தருடைய அன்பை ருசிக்க விடாதபடியாய் பிசாசு சிலரை பரிசேயர் இடத்திற்கு அழைத்து கொண்டு போல யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளார்கள். ஆனால் சிலரோ பரிசேயர் இடத்திற்கு போனார்கள். பிசாசின் அங்கீகாரம் பெற்று பிசாசுக்காய் பிரயோஜனம் படுகிற சில பிசாசின் ஆவியிடத்துல சிலர் போகிறார்கள். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் அந்த அநேகரை போல விசுவாசம் உள்ளவர்களாய் தேவ சந்நிதியில வந்திருக்கிறோம். சிலரை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நாம் இன்னும் அநேகரை கர்த்தரிடத்துல அழைக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அனுமதித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தரால் உண்டானது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ஜஸ்டின், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிச்சு பிரேயரை முடிக்க போகிறோம். பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ரத்தத்தை தெளிக்கிறேன் தாவமே. நீர் கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் வல்லவராயிருக்கிற, மரணத்திலே சோர்ந்து போக விடாதபடியா, மரணம் எங்களை பயமுறுத்த விடாதபடியா தேவனே நீர் எங்களை பலப்படுத்துங்க. எபேசியர், ஹல்லேலூயா, கர்த்தர் காண்பிக்கிறார். சிலருக்கு வாக்குத்தத்த வசனத்தை எபேசியரின் மூலமாக நான் பேச போகிறேன் என்கிற ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். வாசித்துக்கொள் தேவ பிள்ளையே, எபேசியரை எடுத்து வாசி. கர்த்தர் சொல்கிறார், அதன் மூலமாக நான் உன்னோடு இடைபட போகிறேன். மனுஷன் யூகிக்க முடியாத, மனுஷன் பெருமையாய் பேசுகிற காரியத்திலிருந்து உடைத்து தகர்த்து இருந்து நான் உன்னை உருவாக்க போகிறேன். எபேசியரை எடுத்து முழுவதுமாய் வாசி என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறோம். இதாவே வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் இந்த கரத்தை ஒப்புவிக்கிறதாவே நீர் பலப்படுத்துங்க. சோர்வு நீங்கட்டும், தேவ பலம் முழுவதுமாய் இறங்கட்டும். குமாரன் இயேசுவின் நாமத்தில்
ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நான் கர்த்தர் சித்தமானால் நான் ஒவ்வொருத்தருக்கா அலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறேன். நீங்கள் கீப் ஆன் ப்ரேயிங். வந்திருக்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Yeah,